வணக்கம். உங்க வீட்ல அதுவும் சிட்டில பால்கனி சும்மா இருக்கா? அதை எப்படி ஒரு சூப்பரான செழிப்பான தோட்டமா மாத்தலான்னு பார்க்கலாமா? வாங்க இந்த அருமையான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பால்கனி இப்போ எப்படி இருக்கு? பழைய சாமான்லாம் போட்டு வைக்கிற இடமாவா? இல்ல சும்மா காலியாவா? அதே இடத்துல ஒரு குட்டி தோட்டத்தையே உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கண்டிப்பா முடியும். இந்த சம்மர்ல உங்க பால்கனில ரொம்ப ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு 9 காய்கறி செடிகளை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். உங்க பால்கனிய ஒரு பயனுள்ள இடமா மாத்தலாம். வாங்க. சரி, முதல்ல நம்ம சமையலுக்கு தினம் தேவைப்படுற சில விஷயங்களை பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு நல்ல மணத்தையும் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்டையும் கொடுக்கற செடிகள். பச்சை மிளகா, இதுக்கு வெயில்னா ரொம்ப இஷ்டம். அதனால சின்ன தொட்டிகள்ல பால்கனில வைக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட். அடுத்து புதினா, அடேங்கப்பா, இது ரொம்ப வேகமா வளரும். அதனால இத தனியா கவனிக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, இதுக்கு ரொம்ப வெயில் வேண்டாம், லேசான நிழல் இருந்தா போதும். அப்பதான் ஃப்ரெஷ்ஷா கார்னிஷ் பண்ண செம்மையா இருக்கும். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். இதுக்கு பேரு புதினா விதி. இத மட்டும் மறந்துடாதீங்க. புதினாவை எப்பவுமே ஒரு தனி தொட்டியில தான் வைக்கணும். இல்லைன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து மத்த செடிகளோட இடத்தையும் பிடிச்சிடும். பாருங்க, நிறைய பேர் ஆரம்பத்துல இந்த தப்ப பண்ணிடுவாங்க. அடுத்ததா நம்ம சாலட் செக்ஷன். வீட்லயே ஃப்ரெஷ்ஷா முறுமுறுன்னு காய்கறி பறிச்சு சாலட் செஞ்சு சாப்பிடுற அந்த ஃபீலே தனிதாங்க. கடையில வாங்குறதுக்கும் இதுக்கும் மலையும் மடுவும் வித்தியாசம் இருக்கும். செரி தக்காளிக்கு நல்ல வெயில் தேவை. அதனால உங்க பால்கனில எங்க நல்லா வெயில் அடிக்குதோ அங்க வைங்க. கொடமிளகாய்க்கு காலையில வர்ற வெயில் ரொம்ப நல்லது. அப்புறம் தண்ணிய மட்டும் கரெக்டா ஊத்திட்டு இருக்கணும். வெள்ளரிக்காய் ஒரு கொடி மாதிரி வளரும். அதனால சுவத்துல ஒரு கயிறு கட்டி விட்டீங்கன்னா போதும், அதுவே அழகா ஏறி படர்ந்துடும். ஓகே, நம்ம சமையலுக்கு வாசனை சேர்க்கிற மூலிகைகள் ரெடி, ஃப்ரெஷ்ஷான சாலடும் ரெடி. அப்போ டின்னருக்கு ரெடி ஆகலாமா? இந்த பகுதியில நாம பார்க்க போற காய்கறிகள் சும்மா அலங்காரத்துக்கோ இல்ல சைட் டிஷ்க்கோ மட்டும் இல்ல, ஒரு வேளை சாப்பாட்டோட மெயின் ஹீரோவாவே இதை யூஸ் பண்ணலாம். எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய், இது சம்மர் வேல சூப்பரா தாங்கும். ஆனா இதுக்கு கொஞ்சம் ஆழமான தொட்டி வேணும். அடுத்து வெண்டைக்காய், இது நல்ல உயரமா நேரா வளரும். அதனால உங்க பால்கனியோட மூலையில சின்ன இடத்துல கூட இதை ஈஸியா வளர்க்கலாம். கடைசியா பாலக்கீரை, இது ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துடும். அகலமான ஆழம் கம்மியா இருக்கிற தொட்டிகள் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். பாத்தீங்களா, சும்மா இருந்த ஒரு சாதாரண பால்கனி இப்போ ஒரு பயன் தரக்கூடிய பசுமையான தோட்டமா மாறிடுச்சு. இந்த மாற்றத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, எவ்ளோ அருமையா இருக்கு. ஒரு வெத்து இடமா இருந்தது, இப்போ கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியான ஒரு பசுஞ்சோலையா மாறியிருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனா ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த செடிகளே உங்களை வழிநடத்தும். சரி, இப்போ உங்க டர்ன். உங்க பால்கனி காத்துட்டு இருக்கு ஒரு புது தொடக்கத்துக்காக. நாம பார்த்த இந்த 9 காய்கறிகள்ல நீங்க முதல்ல எதை நட்டு உங்க பால்கனி அறுவடையா ஆரம்பிக்க போறீங்க? யோசிங்க, உடனே செயல்ல இறங்குங்க.